ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாலயபக்ஷ தளிகையில் இன்றைக்கி கலந்து சாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் வடித்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் குத்தி ஆற வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக ஒரு கொத்தமல்லி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் சின்னதாக தேங்காய் எடுத்துட்டுருக்கேன், இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். தேங்காய், பச்சை மிளகா, ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா திருமாறின்ட்டு அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு உப்பு போட்டு வடித்த சாதம் போட்டு கலந்தால் சூப்பரான கொத்தமல்லி சாதம் சிம்பிளாக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளியோதரை பண்ணேன், தொட்டுக்கிறதுக்கு அப்பளம். இதுதான் எங்களுடைய மகாலயபக்ஷ லஞ்சு. அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு தால் ரெடி பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு நான் கொஞ்சமாக ஒரு கப்புக்கு அரை கப்பு துவரம்பருப்பு, அரை கப்பு பைத்தம்பருப்பு, 2 தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா, மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு, எண்ணெய் சேர்த்து வேக வச்சு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, பெருங்காயம் திருமாறி கொட்டா சூப்பரான தால் ரெடி ஆகிடும். எங்களோட டின்னர் பூரியும் தொட்டுக்கிறதுக்கு தாலும் தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி மகாலயபக்ஷ தளிகை அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.